இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென். நம் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். எனவே நமக்கு எதிராய் தீங்கு செய்பவர் ஒருவரும் இல்லை. பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் யூதர்களுக்கு முன்பாக இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். அதற்கு அவர்கள் அவனை எதிர்த்தார்கள். உடனே அவன், இந்த இரத்தப்பழி உங்கள் மேல் விழட்டும், நான் புற ஜாதிகளிடத்தில் செல்கிறேன் என்று சொன்னபோது தேவன் அந்த ராத்திரியில் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று சொல்லுகிறார். ஏனெனில் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், எனவே உனக்கு விரோதமாய் ஒருவரும் தீங்கு செய்வதில்லை என்று. அப்படியே நாமும் சுவிசேஷம் அறிவிப்பதில் மௌனமாய் இராமல் தைரியமாய் பேச வேண்டும். ஏனெனில் தேவன் நம்முடனே இருக்கிறார். எனவே நமக்கு விரோதமாய் யாரும் தீங்கு செய்ய மாட்டார்கள். எப்பொழுதும் எங்களோடு இருக்கும் எங்கள் நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.